இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தமிழகத்திலிருந்து விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதிவு செய்தவர்களுக்கு திமுக அரசு துரோகம் செய்துவிட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் நாடு முழுவதும் இருக்கும் கைவினை கலைஞர்கள் தங்கள் தொழிலில் வளர்ச்சியடைய திறன் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. மேலும் வெறும் 5% வட்டி விகிதத்தில் 3 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லாத கடனுதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் இணைய நாடு முழுவதும் 2.6 கோடி பேர் பதிவு செய்த நிலையில் 25.75 லட்சம் பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த திட்டம் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக கூறி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. மேலும் விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாக தமிழகத்திற்கு ஏற்ற வகையில் புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இதையடுத்து கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரில் ஒரு புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் விஸ்வகர்மா திட்டத்தை காப்பி அடித்து தமிழக அரசு இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை காப்பி அடித்து அதன் மீது ஸ்டிக்கர் ஒட்டி திமுக அரசு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தளர்வுகள் திமுக நிர்வாகிகளுக்கு மட்டுமே பயனளிக்கும். தமிழகத்திலிருந்து விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதிவு செய்த 8.4 லட்சம் பேருக்கு துரோகம் செய்துவிட்டு தனது கட்சி நிர்வாகிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் இலவச கடனை கொடுக்க திமுக முயற்சிக்கிறது. இதன் மூலம் விஸ்வகர்மா திட்டத்தின் நோக்கத்தையே திமுக அரசு சிதைத்துவிட்டது. தெளிவான நோக்கமில்லாத அரசியல் பயனற்றது என்பதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல பாஜகவின் கூட்டணி கட்சியான அமமுகவும் திமுக அரசின் இந்த திட்டத்தை கண்டித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி திட்டம் என்றால் மாநில அரசின் கைவினை திட்டம் குலத்தை வலுப்படுத்தும் திட்டமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர், பிரதமர் மோடியால் கொண்டுவரப்பட்ட விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழில் முறையை வலுப்படுத்தும் என கூறி அதனை செயல்படுத்த முடியாது என அறிவித்த முதல்வர், தற்போது அதே சிறப்பம்சங்களை உள்ளடக்கி கைவினை திட்டத்தை உருவாக்கியிருப்பதன் நோக்கம் என்ன? மத்திய அரசின் திட்டங்களை காப்பியடித்து தன் தந்தையின் பெயரில் திட்டங்களை உருவாக்குவதுதான் திராவிட மாடல் அரசின் சமூக நீதியா என டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார்.